தையல் மிஷினின் மாதாந்திர பராமரிப்பு. அறிமுகம். தையல் மிஷினின் உள்பாகத்தில் சேரும் நூல் துண்டுகளையும் அழுக்கையும் எடுத்து சுத்தமாக தினசரி ஆயிலிங் பராமரிப்பு மாத்திரம் போதாது. தையல் மிஷினின் மாதம் சுத்தம் செய்வது, ஆயில் செய்வதும் மிஷினின் வாழ்நாளை நீட்ட மிக அவசியம். இந்த செயல்முறை சேர்த்து எல்லா அழுக்கையும் அகற்ற உதவும். நோக்கங்கள். இந்த வகுப்பில் நீங்கள் அறிந்து கொள்வது: வேண்டிய கருவிகளும் பொருட்களும் கொண்டு ஒரு கால்மிதி தையல் மிஷினை சுத்தம் செய்தல், ஆயில் செய்தல். தேவையான கருவிகள் மற்றும் பொருட்கள். ஒரு கால்மிதி தையல் மிஷினை சுத்தம் செய்யவும் ஆயில் செய்யவும் வேண்டிய கருவிகளும் பொருட்களும் கீழ்வருமாறு: ஒரு மீடியம் ஸ்க்ரூ டிரைவர், ஒரு பெரிய ஸ்க்ரூ டிரைவர், தூசி தட்ட ஒரு சிறிய பிரஷ், முள் இடுக்கி, ஒரு நீள ஊசி, ஒரு எண்ணெய் புட்டி, ஒரு சுத்தமான துணி மற்றும் சம அளவில் எண்ணெயும் மண்ணெண்ணையும் ஆகும். தையல் மிஷினின் மாதாந்திர பராமரிப்பு 10 எளிய வழிகளில் செய்யலாம். அதை நாம் இப்போது பார்க்கலாம். படி 1. ஃபான் வீல் பெல்ட், ஊசி பிரஷர் ஃபுட், த்ரோட் பிளேட், ஸ்லைட் பிளேட் மற்றும் ஃப்ரண்ட் பிளேட்டினை அகற்றுங்கள். முதலில் ஃபான் வீலிலிருந்து பெல்ட்டினை அகற்றவும். இதற்காக தையல் மிஷினை நூல் இல்லாத இயக்கி பெல்ட் ஷிஃப்டரை இழுங்கள். பெல்ட்டினை அகற்றும் பொழுது தங்களுக்கு மிஷினின் தலைப்பாகத்தை அதன் நிலையிலிருந்து உயர்த்தவோ அகற்றவோ முடியும். மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கும் முன் ஒரு மீடியம் ஸ்க்ரூ டிரைவரை உபயோகித்து ஊசியையும் பிரஷர் பூட்டினையும் அகற்றுங்கள். பாதுகாப்பு படிகள். ஊசியையும் பிரஷர் ஃபூட்டினையும் அகற்றாத மிஷினில் தலைப்பாகத்தின் சுத்தம் செய்தால் தங்கள் கையில் காயம்பட வாய்ப்பு உண்டு. தையல் மிஷினின் பராமரிப்பு. திருகுகளை மீண்டும் மிஷினில் பொருத்தி அகற்றிய ஊசி மற்றும் பிரஷர் ஃபூட்டையும் ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும். அடுத்து ஒரு பெரிய ஸ்க்ரூ டிரைவர் வைத்து த்ரோட் பிளேட் மற்றும் சைட் பிளேட்டினை அகற்றவும். அடுத்து ஒரு பெரிய ஸ்க்ரூ டிரைவர் வைத்து ஃப்ரண்ட் பிளேட்டினை அகற்றவும். படி 2. மிஷினின் தலைப்பாகத்தினை கீழே சாய்த்து ஷட்டிலை அகற்றுங்கள். தொகுதிகளை சுத்தம் செய்யும் முன் தையல் மிஷினை தலைப்பாகத்தை அதன் கீழ்களில் சாயுங்கள். பாதுகாப்பு படிகள். கூடுதல் கவனம் எடுத்து தையல் மிஷினின் தலைப்பாகத்தை கீழ்களுடன் பலமாக இணைக்க வேண்டும். இல்லையெனில் அது கீழே விழுந்து சேதப்பட வாய்ப்பு உண்டு. தையல் மிஷினின் பாதுகாப்பு. இப்பொழுது பாபின் கேஸின் அகற்றவும். அதன் பிறகு ஒரு பெரிய ஸ்க்ரூ டிரைவர் கொண்டு ஷட்டிலினை அகற்றுங்கள். திருகுகளை ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும். மிஷினின் தலைப்பாகத்தை மிஷின் நிலையில் வையுங்கள். நிபுணரின் குறிப்பு: எப்பொழுதும் தையல் மிஷினின் மேல்பாகத்திலிருந்து கீழ்ப்பாகம் வரை சுத்தம் செய்யவும். கீழ்ப்பாகத்திலிருந்து மேல்பாகம் வரை சுத்தம் செய்யும் பொழுது மேலிருந்த தூசிகள் மிஷினின் கீழ்ப்பாகத்தில் விழும். பிறகு கீழ்ப்பாகத்தின் மீது சுத்தம் செய்ய வேண்டி வரும். தையல் மிஷினின் பராமரிப்பு. படி 3. மிஷினின் தலைப்பாகத்தினை முள் இடுக்கி, கூர்மையான நீள ஊசி மற்றும் ஒரு சிறிய பிரஷ் கொண்டு சுத்தம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்பொழுது தாங்கள் ஃப்ரண்ட் பிளேட்டினை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கலாம். முள் இடுக்கி, கூர்மையான ஊசி மற்றும் ஒரு சிறிய பிரஷ் உபயோகித்து மிஷினின் தலைப்பாகத்தை சுத்தம் செய்யுங்கள். முள் இடுக்கியினால் பீட் டாக்கினை சுத்தம் செய்யவும். படி 4. தையல் மிஷினின் தலைப்பாகத்தினை சாய்த்து பிடித்து அதன் கீழ்ப்பாகத்தினை சுத்தம் செய்யுங்கள். மீண்டும் தையல் மிஷினின் தலைப்பாகத்தினை அதன் கீழ்களில் சாய்த்து பிடியுங்கள். முள் இடுக்கியின் உதவியினால் சுத்தம் செய்யும் முறையினை தொடருங்கள்.
முள் இடுக்கியிலுள்ள தூசியை அகற்ற சிறிய பிரஷ் பயன்படுத்தவும். மெஷின் தலைப்பாகத்தின் அடியில் வரித்தடம் உள்ள இடத்தில் சுத்தம் செய்யும் பொழுது நல்ல கவனம் செலுத்த வேண்டும். இல்லையெனில் சில அழுக்கு விட்டு போக வாய்ப்பு உண்டு. படி 5. ஷட்டிலோடு ஒரு தொகுதியையும் வெளியே எடுத்து முள் இடுக்கியினால் சுத்தம் செய்யவும். ஷட்டிலினை கையில் எடுத்து அதன் வெவ்வேறு தொகுதியை இணைக்கும் திருகுகளை அகற்றவும். ஒவ்வொரு தொகுதியையும் முள் இடுக்கியினால் சுத்தம் செய்யவும். ஷட்டிலின் வெவ்வேறு பகுதியையும் ஒன்றாய் பொருத்துங்கள். ஃப்ரண்ட் பிளேட்டினால் மூடப்பட்ட பகுதிகளை ஒரு பிரஷினால் சுத்தம் செய்யவும். பாப்பின் கேஸின் கூர்மையான நீள ஊசி கொண்டு சுத்தம் செய்யவும். படி 6. எண்ணெயையும் மண்ணெண்ணையும் கலந்து மிஷினின் தலைப்பாகத்தில் வெவ்வேறு பகுதியில் உள்ள சுழலும் தொகுதியில் மற்றும் மூட்டுகளிலும் எண்ணெய் சொட்டுகள். சம அளவில் மெஷின் ஆயிலும் மண்ணெண்ணையும் எடுக்கவும். ஆயிலையும் மண்ணெண்ணையும் கலந்து ஒரு எண்ணெய் பொட்டியில் நிறைக்கவும். கலந்த இந்த எண்ணெயை நன்றாக குலுக்கவும். மெஷினின் தலைப்பாகத்தின் அடியில் உள்ள தொகுதி மூட்டுகளிலும் சுழலும் தொகுதியிலும் எண்ணெய் சொட்டுகள். மிஷின் தலைப்பாகத்தின் அடிப்பாகத்தில் ஆயில் செய்த பின் எண்ணெய் எல்லா சுழலும் தொகுதியிலும் பட உறுதி செய்ய வேண்டி ஃப்ளைவீலினை சுற்றவும். ஒரு சுத்தமான துணி எடுத்து சில துள்ளிகள் எண்ணெயை சொட்டி மெஷினின் தலைப்பாகத்தின் அடியில் சுத்தம் செய்யுங்கள். மெஷினின் தலைப்பாகத்தினை மீண்டும் மெஷின் நிலையில் கொண்டு வரவும். இப்போது தாங்கள் ஃப்ரண்ட் பிளேட்டினால் மூடப்பட்ட தொகுதிகளை ஆயில் செய்யலாம். துணியில் சில சொட்டுக்கள் எண்ணெய் வைத்து ஃப்ரண்ட் பிளேட்டினால் மூடப்பட்ட பாகத்தை சுத்தம் செய்யலாம். ஒரு பெரிய ஸ்க்ரூ டிரைவரினால் துணியை ஃப்ரண்ட் பிளேட்டினால் மூடப்பட்ட உள்பாகங்களை எட்டலாம். ஃப்ளைவீல் மற்றும் மூட்டு தொகுதியிலும் எண்ணெய் சொட்டலாம். துணியில் எண்ணெய் விட்டு பாகங்களை சுத்தம் செய்யலாம். மெஷினின் தலைப்பாகத்தின் பின்னுள்ள வட்டமான இரும்பு தட்டினை நகர்த்தி உள்பாகத்தில் எண்ணெய் சொட்டுகள். ஃப்ளைவீலினை சுற்றி வட்டமான தட்டினால் மூடப்பட்ட எல்லா தொகுதியிலும் எண்ணெய் படுவதை உறுதி செய்யவும். சமீபத்தில் எண்ணெய் விட்டு உள்தொகுதிகளை ஒரு துணி வைத்து துடைக்கவும். படி 7. மிஷின் தலைப்பாகத்திலிருந்து அகற்றி எல்லா தொகுதிகளையும் மீண்டும் பொருத்துங்கள். மிஷினின் தலைப்பாகத்தினை அதன் கீழ்களில் சாயுங்கள். ஷட்டிலினை மீண்டும் மெஷினின் தலைப்பாகத்தில் பொருத்துங்கள். நீங்கள் இப்பொழுது பாப்பின் கேஸினை ஷட்டிலுக்குள் பொருத்தலாம். மெஷினின் தலைப்பாகத்தினை மீண்டும் மெஷினின் நிலைக்கு கொண்டு வரவும். ஒரு பெரிய ஸ்க்ரூ டிரைவர் உபயோகித்து த்ரோட் பிளேட்டினை பொருத்துங்கள். ஒரு பெரிய ஸ்க்ரூ டிரைவர் பயன்படுத்தி ஃப்ரண்ட் பிளேட்டினையும் பொருத்துங்கள். மெஷினின் தலைப்பாகத்தினை மீண்டும் சாய்த்து ஸ்லைடு பிளேட்டினை ஜாக்கிரதையாக லாக்சரிக்குள் பொருத்துங்கள். பிரஷர் ஃபூட்டினை பொருத்தி முதலில் கையால் பின்னே ஸ்க்ரூ டிரைவரினால் திருகுகளை திருக்குங்கள். அடுத்து ஊசியை பொருத்தி கிளாம்ப் ஸ்க்ரூவினை முதலில் கையினால் பின்னே ஸ்க்ரூ டிரைவரினால் திருகுங்கள். படி 8.
ஸ்டாண்டில் உள்ள எல்லா மூட்டுகளிலும் எண்ணெய் சொட்டுகள். ஒரு துணியில் சில சொட்டுகள் எண்ணெய் சொட்டுகள். ஒரு துணியில் ஸ்டாண்ட் மட்டும் கால்மிதியினால் சுத்தம் செய்யுங்கள். மிஷினை கால்மிதியினால் இயக்கி எண்ணெய் எல்லா தொகுதியிலும் எட்ட உதவுங்கள். ஒரு துணியினால் மிஷினின் நிலையை சுத்தம் செய்யுங்கள். படி 9. ஃபாண்ட் வீல் பெல்ட்டினை பொருத்துங்கள். பெல்ட்டினை மீண்டும் வீலில் பொருத்துங்கள். படி 10. தையல் மிஷினில் நூல் பொருத்தி ஒரு சிறிய துணி துண்டினை தைத்து பிரஷர் ஃபுட் மற்றும் ஊசியில் உள்ள எண்ணெயையும் அழுக்கையும் அகற்றுங்கள். தையல் மிஷினில் நூல் பொருத்தி ஒரு சிறிய துணி துண்டினை தைத்து பிரஷர் ஃபுட் மற்றும் ஊசியில் உள்ள எண்ணெயையும் அழுக்கினையும் அகற்றுங்கள். படிகளின் திறனாய்வு. நாம் இந்த வகுப்பின் இறுதிக்கு வந்துவிட்டோம். நாம் படித்ததை ஞாபகப்படுத்துவோம். மாதாந்திர தையல் மிஷினின் பராமரிப்பு 10 எளிய படிகளில் செய்ய முடியும். படி 1. ஃபாண்ட் வீல் பெல்ட், ஊசி, பிரஷர் ஃபுட், த்ரோட் பிளேட், ஸ்லைட் பிளேட் மற்றும் ஃப்ரண்ட் பிளேட்டினை அகற்றுங்கள். படி 2. மெஷினின் தலைப்பாகத்தினை அதன் கீழ்களில் சாய்த்து ஷட்டிலினை அகற்றுங்கள். படி 3. மெஷினின் தலைப்பாகத்தினை ஒரு முள் இடுக்கி கூர்மையான நீள ஊசி மற்றும் ஒரு சிறிய பிரஷ் வைத்து சுத்தம் செய்ய ஆரம்பிக்கலாம். படி 4. தையல் மிஷினின் தலைப்பாகத்தினை சாய்த்து அதன் அடிப்பாகத்தினை சுத்தம் செய்யலாம். படி 5. ஷட்டிலின் ஒவ்வொரு தொகுதியையும் அகற்றி ஒரு முள் இடுக்கியினால் ஒவ்வொரு தொகுதியையும் சுத்தம் செய்யவும். படி 6. எண்ணெயும் மண்ணெண்ணையும் கலந்து மிஷினின் தலைப்பாகத்தின் எல்லா தொகுதிகளிலும் உள்ள சுழலும் தொகுதிகள் மற்றும் மூட்டுகளிலும் எண்ணெய் சொட்டுகள். படி 7. மிஷினின் தலைப்பாகத்திலிருந்து அகற்றி எல்லா தொகுதிகளையும் மீண்டும் பொருத்துங்கள். படி 8. ஸ்டாண்டில் உள்ள எல்லா மூட்டுகளிலும் எண்ணெய் சொட்டுகள். படி 9. ஃபாண்ட் வீல் பெல்ட்டினை பொருத்துங்கள். படி 10. தையல் மிஷினின் நூல் பொருத்தி ஒரு சிறிய துணித்துண்டினை தைத்து பிரஷர் ஃபுட் மற்றும் ஊசியிலுள்ள எண்ணெயையும் அழுக்கையும் அகற்றுங்கள். முடிவுரை. இப்போது நீங்கள் ஒரு கால்மிதி தையல் மிஷினின் ஆயில் செய்து சுத்தம் செய்ய கற்றுக்கொண்டீர்கள். இனிமேல் நிச்சயமாக மாதம் இதனை நீங்கள் செய்ய வேண்டும்.